சென்னை பல்லவன் சாலையில் திமுகவின் தொழிற்சங்கமான தோமுச அலுவலகத்தில் பதவிக்கான போட்டியால் இரு தரப்பினர் மாறி மாறி தாக்கிக் கொண்டனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். முழு விவரங்கள் என்ன? பல்லவன் சாலையில் இருக்கக்கூடிய LPF அலுவலகத்துல பதவி போட்டியின் காரணமாக இரண்டு தரப்புக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பாக்ஸிங் செய்வது போல ஒருவரை கடுமையாக குத்தக்கூடிய காட்சிகளும், இதில் இரண்டு நபர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. போலீசார், திருவல்லிக்கேணி போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். பல்லவன் சாலையில் உள்ள மாநகர போக்குவரத்து கழகத்தில் இயங்கக்கூடிய LPF சென்னை மாநகர போக்குவரத்து கழக ஊழியர் முன்னேற்ற சங்கத்தில் 11,500 போக்குவரத்து கழக உறுப்பினர் இருப்பதாகவும், இச்சங்கத்திற்கு 2022 முதல் 2025 வரை தலைவர் பதவிக்கு மோகன்குமார் என்பவரும், பொதுச் செயலாளர் பதவிக்கு சரவணகுமார் என்பவரும், பொருளாளர் பதவிக்கு சீனிவாசன் என்பவரும் பொறுப்பாளராக தலைமை கழகத்திலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும், 2025 ஆண்டு முடிவுற்ற நிலையில தேர்தல் நடத்த இயலாத சூழலில் தற்காலிகமாக சிவகுமார் என்பவரும் பொதுச் செயலாளர் பதவிக்கு பெரம்பூர் ஆறுமுகம் என்பவரும் இருப்பதாகவும், இவர்கள் இடைக்கால பொறுப்பாளராக இருந்த நிலையில அவர்களுக்கான பதவி காலத்தை முடித்து ஏற்கனவே பதவியில் இருந்தவர்கள் பதவி வகிக்கலாம் என்று தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டதாகவும், அதன் அடிப்படையில் மோகன்குமார் என்ற தலைமையில் நேற்று 70 நபர்கள் அந்த அலுவலகத்துக்கு சென்ற போது இடைக்கால பொறுப்பாகக்கூடிய ரவி சிவகுமார் தரப்பினர் 30 நபர்களும் மாறி மாறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை உள்ளே விடாமல் தாக்கியிருக்கிறார்கள். இரண்டு தரப்பிலும் தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. சேர்கள் உள்ளிட்டவற்றை கொண்டு அவர்கள் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் மோகன்குமார் தரப்பில் பொருளாளர் சீனிவாசனும் இணை பொதுச் செயலாளர் பாண்டியன் இருவருக்கும் காயம் ஏற்பட்டு ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருவல்லிக்கேணி போலீசார் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். மாறி மாறி தாக்கிக் கொண்டது தொடர்பான CCTV வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.